ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்கு கூட ஸ்டோன் லைஃப் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சுன்னு தெரியும்டா, அதுக்கு சாரி. எனக்கும் டைம் கிடைக்கல, இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. இனிமேல் நான் கரெக்டாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ வாய்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அட்ஜஸ்ட் கரோ. ஓகேடா, ஸ்டார்ட் பண்ணலாம். போன பார்ட் என்ன பார்த்தோன்னா, நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க வர்றது ஏஜேவா இல்லைன்னா வேறு யாரோவா அப்படின்னு சொல்லி. அதேமாதிரி ஜேகேவோட கேங்கும் ஜிமினை பார்க்குறதுக்காக 3 o'clock வரலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஓகேடா, ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ ஒரு கார் வருது. நீங்கள் ஏஜேவா இருக்கணும். அப்போ ஒரு கார் இறங்குது விக்டோரியா மேன்ஷனில். சம்மரைன். அப்பயும் ஒருத்தன் கோட் ஷூட்லாம் போட்டுட்டு ஒரு கொடை பிடிச்சி ஒருத்தர் கூப்பிட்டு வராரு. எல்லாம் நவருங்க, பாஸ் வர்றாரு, பாஸ் வர்றாரு, நூறு இவர் தான் ஏஜேவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காகி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஜிமின் அவனோட கூலிங் கிளாஸ் கழட்டிட்டு, ஓ மை காட், ஆல் லேடிஸ் லுக் அட் மீ. ஓகே லேடிஸ், டைம்ஸ் அப். உங்களை எல்லாரும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஐ நோ. அண்ட் பாஸ் வந்திருக்கேன், ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம். அப்புறம் இன்றைக்கி நைட் யார் வரீங்க? நீ அப்படின்னு சொல்லி உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை சொல்கிறான். நீங்களும் அதை பார்த்துட்டு நைட்டா புரியல சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி ஷாக்டாக பார்க்குறீங்க. அவன் ஒய்யனா, இது ஒய்யன் மாதிரியே இருக்கு, ஒய்யனே தான். ஓகே, டைம் ஓகே 3 o'clock கரெக்டாக. ஸோ 3:15 மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறோம். நியூவாக வந்த எல்லாருமே வரணும் அப்படின்னு ஒரு மாதிரி பேசிட்டு அவன் உள்ளே போகிறான். நீங்கள் ஆணை பார்த்துட்ருக்கீங்க, நம்மளை தான் வின் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். டைம் என்ன, 3:45. டே மிங்கியோ டே மிங்கு எந்தரா? டே மணி 3:45. 3:45வா? டே நான் அலாரம் வச்சுட்டா, அலாரம் அடிக்கலடா. நல்லா அலாரம் அடிக்குது. அண்ட் ஜிம்மின் அவர் சொன்ன மாதிரியே 3:15 ஆகுது. ஆனால் உடனே ஒரு பெரிய ஸ்பாட்டில் எல்லாம் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்லாம் நிற்கிறாங்க. அண்ட் ஜிம்மின் அங்கே உட்காந்துட்ருக்காரு. ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ஆனால் இப்போ ரொம்ப ஃபீலிங்ஸாக பேசுகிற நேரம் கிடையாது. ஸோ இம்பார்ட்டன்ட் விஷயத்துக்கு வரேன். அண்ட் துர்க்கியிலேருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது. அண்ட் அவங்க வந்ததுக்கு ரீசன் உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்லணுன்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கே தெரியாது ஏஜே ஏங்க வர சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களை அவன் போப்போன்னு தான் சொல்லியிருப்பான். என்ன விஷயத்துக்கு போகிறான்னு அவன் சொல்லியிருக்கவே மாட்டேன் இப்போ வரைக்கும். நீங்களும் எனக்கே தெரியாது, இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் போது ஜேகே உள்ள என்ட்ராகிறான். ஹாய் தலை, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓ மிஸ்டர் ஜியான் சங்குக், என்ன இந்த பக்கம்? நிறையா விஷயம் பேச வேண்டியது இருக்குது, அப்புறம் 2-3 கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ பேசலாமா அப்படின்னு சொன்ன உடனே ஜிம்மினும் ஸ்டெப்ஸ் விட்டு கீழே இறங்கிட்டு தாராளமாக என் ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஜேகே சடனாக திரும்பும் போது நீங்கள் அங்கே நிற்கிறீங்க. எனக்கு சத்தியமாக ஒன்றும் புரியல, இவ போடுறா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு மாதிரி ஷாக்காகவே பார்த்துட்ருக்கான். இவ அப்படிங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே மிங்கி உங்கள் ஜேகேவோட காதுட்டு அப்படி மச்சான், இது இந்த புதுசாக வந்த பொண்ணு தான் நான் உன்னோட ஸ்கூலில் தெரியுது, நீ மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்னு சொல்லி. அப்போ ஜிம்மின் அதை பார்த்துட்டு காண்பதை நிறுத்தலாம், கொஞ்சம் பேசலாம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாம் அவங்க ரூமுக்கு போகலாம்.
அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூட வந்து ஜிமின் போயிடுறான். நீங்கள் எல்லோரும் போகிறாங்க அவங்க ரூமுக்கு, ஆனால் நீங்கள் வந்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நல்லாவே புரியுது ஜிமினுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, லைக் வந்து இதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்க அதைக்கிட்ட சொல்லுவானோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் பின்னாடியே போகிறீங்க, லைக் ஹைடாயி. அண்ட் ஜிமினோ ஜங்கக்கும் ஜிமினோட ரூமுக்கு போய் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் மிங்கியும் அவங்கெல்லாம் வந்து வெளியே இருக்காங்க, லைக் 2-3 விஷயம் கேட்குறதுக்காக, வேறு ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறதுக்காக போயிருப்பாங்க. அண்ட் ஜேகேவும் உள்ளே வந்து கேட்குறான் ஜிமின்கிட்ட, ஒய்யன் எதுக்கு இங்கே இருக்கா, ஒய்யன் எதுக்கு இங்கே இருக்கா? என்னப்பா மற்றவங்களுக்காக பேசுகிற போல், நான் கூட நினச்சேன் மிங்கியோக்காக பேச வந்திருப்ப அப்படின்னு. ஆனால் நீ ஒயனை பற்றி பேசுகிறத பார்த்தா உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கும் போலைய. அப்போ ஜேகே டென்ஷன் ஆகி, ஓவராக பேசுகிற ஜிமினா, டே நான் அப்படி தாண்டா பேசுவேன், உங்கள் அண்ணன் பிரைட்டு மட்டும் அண்ணன் பெரியவனா பார்த்தாங்களே ஃபெயிலுடா. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஸ்லாங் முக்கியம் கிடையாது, பண்ணுற விஷயந்தான் முக்கியம். ஓகே 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 ஐ ஹேண்ட்ஸ். ஜேகே அப்படி சொல்லிட்டு டக்குன்னு பார்க்குறான். நீங்கள் வந்து ஸ்க்ரீனை வந்துட்டு பார்த்துட்டு வந்துருப்பீங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் பார்த்த உடனே மறுபடியும் ஸ்க்ரீனுக்குள்ளே போயிடுறீங்க. ஜேகே இதை பார்த்துட்டு, இவன் என்ன எங்கே பண்ணுறாங்க மட்டும் பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே யோசிச்சுட்டு இருக்கான் எப்படி அவளை வெளியே துரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஆல்ரெடியும் சொன்னதெல்லாம் கேட்டுட்டான். இன்னொரு விஷயம், ஜிம்மினுக்கு வந்து இதெல்லாம் பிடிக்காது, லைக் அவுட்டு கேட்குறது அந்த மாதிரிலாம் பிடிக்காது. அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரியான கேரக்டர், சைக்கோபேத் மாதிரி. ஜேகேவும் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக மிங்கியும் என்ட்ரு ஆகிறான். ஆத்தா என்ன தைரியம் வந்தா நீ எங்கள் அப்பாவை எடுத்து போட்டுருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரான் பேம் பிடிச்சிட்டு. ஐயோ உங்கள் கூட ஒரே ரோதனையாக இருக்குடா டே ஜேகே நான் சொன்னேன்டா இவன் தாண்டா வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது ஜேகேவும் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் மிங்கியோ நீயே நான் சொன்னால் உன்னோட பாஸ் கேட்க மாட்டேங்கிறான் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்க்ரீன் கிட்டே போகிறான். நீங்களும் அதை நோட்டீஸ் பண்ணுறீங்க. அண்ட் உங்களுக்கும் கொஞ்சம் ஃபீல் ஆகுது அவன் வந்து நீங்கள் மாட்டக்கூடாதுன்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எங்கேயுமே போகாமல் அங்கேயே தான் இருக்கீங்க. ஜிம்மினும் நீங்கள் ஜேகே பின்னாடி போகிறதெல்லாம் கண்டுக்காம மிங்கி கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக மிங்கியோட அப்பா வராரு. சார் எஸ் மிங்கியோ உன் தந்தையாரே வந்துட்டார், அவர் என்ன பண்ணாருன்னு நீயே கிட்ட தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே மிங்கியோவுக்கும் ஒன்றும் புரியாமல், என்ன பண்ணப்பா நீ அப்படின்னு சொல்லும் போது அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த ஜிமினோட ரூமில் வந்து மொத்தம் 2 ஆஃபீஸில் வந்து மொத்தம் 2 டோர் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நார்மல் என்ட்ரன்ஸு, பின்னாடி வந்து அந்த ஸ்க்ரீன் இருந்துச்சுல அதுக்கு பின்னாடி வந்து ஒரு விண்டோ மாதிரி இருக்கும், வெளியே போகலாம் அந்த மாதிரி ஒரு இடம் தான். ஜேகே உங்கள் கிட்ட வந்துட்டு அந்த டோரை திறந்து வெளியே போ, நான் போன சொல்கிறேன்ல அப்படின்னு சொன்ன உடனே போயிட்டு இருக்கும் போது ஜிம்மின் கரெக்டாக திரும்புகிறான். அப்போ ஜேகேவும் சேர்ந்து இறங்கிட்டு, ஓகே நான் வேற ஒருத்தரை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். ஜிம்மினும் வந்து ஓடி வந்து பார்க்குறான். ஜேகேவும் கீழே இறங்கிட்டு டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஜிம்மினும் தப்பிச்சிட்டான், எதுவும் பண்ணியிருக்கலாம் இன்றைக்கி சொல்லிட்டு திரும்பும் போது கிம்மோட அப்பா வந்து ஜிம்மினோட காலில் விழுகிறாரு. தம்பி மன்னிச்சிரு தம்பி, அந்த பொண்ணு உன்னோட ஆளுன்னு தெரியாது, எனக்கு தெரிஞ்சிருந்தா நீ பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜிம்மினுக்கு கடுப்பாகி, அப்போ வேற பொண்ணான்னு தான் நீ பண்ணுவியா? ஆனால் உண்மையை சொல்லணும்னா மிங்கியோ நீ உங்கள் அப்பா மாதிரியே தான், எந்த பொண்ணு கிடைக்கிறான்னு பார்த்துக்கிட்டே இருங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மிங்கியோக்கும் எல்லாம் புரியுது கொஞ்சம் கொஞ்சமாக. அவனுக்கு அப்படி போதை தெரியுது ஜிம்மின் இப்படி சொன்ன உடனே. அண்ட் 2 பேரும் கீழே இறங்கியிருப்பீங்கள்ல, அங்கே வந்து கார்டன் தான் இருக்கும். அந்த கார்டனுக்குள்ளே வந்து யாராச்சும் நின்னா கூட தெரியாது, ஃபுல்லாக ஒரு மாதிரி கிராஸாக இருக்கும், லைக் ஹை கிராஸு. நீங்களும் அங்கே நின்றுருக்கீங்க. நீங்கள் ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே தலைமைலாம் கை வச்சுட்டு அங்கேயே பார்த்துட்ருக்கான். பேசாமல் வேறு வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் ஏன் எங்கே வந்தீங்க? நேரம் கடத்திட்டு வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், உன்னை காப்பாற்ற. நீ பைத்தியமா இல்லை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லு எனக்கு ஒன்று.
நீ எதுக்கு அங்கே நின்றுருந்த? நான் வந்து அப்புறம் ஃபஸ்ட்டு நீ நல்லா இருக்கியான்னு பாரு, அதுக்கப்புறம் மற்றவங்க நிலைமையை யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அப்போ நீங்கள் தேங்க்ஸ் இதுக்கு என்ன காப்பாற்றுறதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு பதிலாக இனிமேல் இப்படி பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நீங்களும் இவர் ஸ்வீட்டாக இருக்காரு, ஆனால் ஏன் மூஞ்சி கட்டுறாரு? இல்லைன்னா வேற காணும், அவங்க இது மட்டும் போலும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. ஜேக்கிக்கு ஃபுல்லாக அவள் ஏன் அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி தான் ஓடிட்டுருக்கு. அதை வந்து அவங்கள்ட்ட அவன் கேட்கணும்னு நினச்சிருப்பான். ஆனால் வந்து அவனுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு உங்களுக்கும் அது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவனுக்கு தெரியல நீங்களே வந்தீங்களா இல்லைன்னா அவங்கள கிட்னாப் பண்ணாங்களான்னு அவனுக்கு எதுவுமே தெரியல. ஸோ எதுக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட ஹெல்ப் பண்ணிட்டுன்னு சொல்லி அவனை விட்டுறான். அண்ட் ஹெலனா எங்கே இருப்பானா, அந்த ட்ரைனேஜ் கீழே ஒருத்தர் இருந்திருப்பான்ல அவன் கூட தான் இருக்கான். பேபி அவனை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? என்ன மட்டும் சொல்லிட்டு இருக்கா? என்னடி சொல்கிறது? இல்லை அது வந்து சரி சைலண்டாக இதுவும் பேசுறீ, நீ பேசிட்டே இரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நீங்கள் வந்து அவளுக்கு கால் பண்ணியிருப்பீங்க ஹெலனாக்கு. அவளை எடுத்துட்டு அவள் தான் கூப்பிடுறா. யாரு? பையன். அவள்கிட்ட சொல்லு, அவள்கிட்ட இப்போ என்ன தெரியுமா நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறையா சொல்கிறான். இதெல்லாம் சொல்லிடு. ஆனால் இப்போயேவா வந்து 1 day கூட ஆகல. ஐ மீன் ஸ்கூல் போய் 1 day கூட ஆகல. நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ செல்லம். சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு நீங்கள் திருப்பி உங்கள் ஊருக்கு போகணுன்னா சொல்லு. இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணி மெட்ரு பண்ணிட்டே இருக்கணும்னா இவர் சாய்ஸ் சொல்லாத அப்படின்னு சொன்ன உடனே அவளும் சரி நான் நேர்லேயே போய் சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே குட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா ஹெலனா ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது, நான் நேரில் வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. நீங்களே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மின் உள்ள என்ட்ரு ஆகிறாங்க ரூம்குள்ளே. ஜிமின் என் நேம் கூட தெரிஞ்சிருக்கிற உங்கள்கிட்ட நிறையா விஷயம் பேச வேண்டியது இருக்கு. நிறையா பேசணும். அவன் ஒரு மாதிரி வளர்றதை பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருது அவன் வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க அப்படின்னு சொன்னவொடனே ஹெலனா எங்க? அவன் வெளியே போயிருக்கான். அவனும் வரட்டும், அவளே அவனுக்கு எல்லாம் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா ஆளாளுக்கு வரானுங்க, அது சொல்லுங்கிறாங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் ஹெலனாவோட ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் வந்து அவங்கள்ட்ட நிறையா சொல்லலான்னு சொன்னான்னு. அப்போ கரெக்டாக அவளும் உள்ள என்ட்ரு ஆகிறா. நீங்கள் உடனே அவளோட ஷோல்டரை பிடிச்சிட்டு ஹெலனா எங்கே போன நீ? நான் பயந்துட்டேன் தெரியுமா? ஜிம்மின் யாரோ வந்துட்டாங்க. நம்ம இந்த ஸ்கூலில் பார்த்தல ப்ரொஃபஸர், அவரு கூட இங்கே தான் இருந்தார். ஏன் ஃபஸ்ட்டு உட்காரு. நான் உட்காரதுக்கு எங்கே போயிட்டு வரேன்? ட்ரிங்க் பண்ணியிருக்கியா? என் உட்காருன்னு சொன்னேன். நீங்களும் உட்காடுறீங்க அவளோட பெட் மேலே. உங்கள்கிட்ட சொல்ல போகிற விஷயம் எல்லாமே 100% ட்ரூ. ஓகே, அதுதான் இப்போ ரியாலிட்டி. அதுதான் ரியாலிட்டியாகவே இருக்கும். அதுதான் உண்மை. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒன்று அவ்வளோக்கெல்லாம் பிடிக்காது. அண்ட் நான் வந்து ஏஜை சொல்லி தான் அவங்க கூட வந்து சேர்ந்தேன். அவர் உன்னை பார்த்துக்க சொன்னார். அப்புறம் நீங்கள் வந்ததுக்கு ரீசன் ஒருத்தரை கொல்ல. என்ன கொல்லவா? ஆமாம். அப்புறம் எனக்கு ஒன்றும் 17 ஏஜ் ஆகல. ஐ எம் 26 now. அப்புறம் நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா என்னை பற்றி தெரிஞ்சுக்க நீ வேணாம். இந்த விஷயத்த நான் அப்பயே சொல்லியிருக்கலாம், ஆனால் இப்போ சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் நான் இருக்கேன். சொன்னாங்க, நான் சொல்கிறேன். நான் ஜஸ்ட் பேரட் தான், சரியா? அனுப்பின ஹியூமன் எங்கேயோ இருக்காங்க.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ புரிஞ்சுக்கோ. அண்ட் ஜிமின், அவரும் ஏஜியோட ஆள் தான். அண்ட் நீ கொல்ல போக வேண்டிய ஆள் யாருன்னா அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் ஸ்டாப் இட். இல்லை எனக்கு புரியல, ஆளாளுக்கு என்னென்னமோ சொல்கிறீங்க. இப்போ நீ என்னன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி பேசுகிற. ஒயன், அது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. ஜஸ்ட் நான் ஒரு பாடி கார்டானு போட்டிருந்தேன். என்ன பாடி கார்டா? ரியலி எனக்கு புரியல. எனக்கு அங்கே யாரையுமே தெரியாது. எனக்கு ஜிம்மின் யாருன்னு தெரியாது. அப்புறம் ப்ரொஃபஸர், அவரும் எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் என்ன தெரிஞ்சிருக்கு. அப்புறம் இந்த பக்கத்து ரூமில் இருக்க ஜெனி, அவளுக்கு கூட என்ன தெரிஞ்சிருக்கு. எப்படி? ஹவ் இட் பாசிபிள்? இப்போ நீ என்னன்னா என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு இருக்க. உண்மையத்தான் சொன்னேன். உண்மையை சொன்னியா? உனக்கு ஒன்று புரியுதா? பேரட்னு தெரியுதுல்ல, அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? எனக்கு இந்த வேலையில் இஷ்டம் இல்லை, மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்த விரும்பலன்னு மூடிட்டு போயிருக்கணும். தேவையில்லாமல் உன்னால எனக்கு டைம் வேஸ்ட். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்களாம்? இவ ஒரு இது சொன்னாலும் கேட்பா, தலையாட்டி பொம்மா நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி நினச்சிருந்தீங்கன்னா erase it now. நான் ஒன்றும் உன்ன மாதிரி கிடையாது ஹெலனா. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ அந்த டைனேஜ்குள்ளே போனது எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே. ஸோ நீ என்ன நினைக்கிறீல்ல, அந்த ஒரு பார்வை லைக் இவளுக்கு ஒன்றும் தெரியாது, வெறும் தத்திப் தின, அப்படி ஒன்றும் கிடையாது. நீ சொல்கிறதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணவேன்னு சத்தியமாக நீ நினச்சி பார்க்காத. சொல்லிட்டீல ஃப்ரெண்ட்ஷிப்னா ஒன்றும் இல்லைன்னு. இனிமேல் பாரு. அப்புறம் சீரியஸான விஷயம், ஜிம்மின் ஒன்றை கூப்பிட்டான் அவன் ரூமுக்கு. நீ தான் அவனோட ஸ்பெஷல் இதாகவே. என்கிட்ட 11 மணி சொன்னக்கப்புறம் அவனை கூப்பிட்டானாமா. போய் பேசு, பண்ணுங்க நல்லா, குட் லக் அப்படின்ட்டு நீங்கள் போக பார்க்குறீங்க. அப்போ ஹெலனா ஒரு மாதிரி பார்த்துட்டு, நீ என்ன நீங்கள்லாம் மாறும்போது நான் மாறக்கூடாதா? இனிமேல் பாரு, உங்கள்கிட்ட இல்லை எல்லார்கிட்டையும் எப்படி நான் ட்ரீட் ஆகிறேன், ட்ரீட் பண்ணுறேன்னு மட்டும். ஹெலனாக்கு ஒன்றுமே புரியல. அவள் ஒரு மாதிரி, அவளுக்கு ஒரு மாதிரி டியரி ஐஸ். ஏன்னா அவளுக்கு ரியலாக அப்படி சொல்லணும், அவளுக்கு இது கிடையாது. அந்த ட்ரைனேஜில் எடுத்துருந்தான்ல, அவன் தானே சொல்லியிருப்பான். ஸோ அவளுக்கு ஒன்றும் புரியல. அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு கண்ணை துடிச்சிட்டு, இவன் என்ன இப்படி பேசிட்டு போகிறா? நீங்களும் வெளியே வந்துட்டு உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல அழுகைய. நான் என்ன பண்ணேன் எல்லாத்துக்கும்? அம்மா, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், நீ மட்டும்தான். எல்லாத்துக்கும் ஒரு நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. ஜேகே சைட் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜேகே ஸ்டாஃப் ரூமில் உட்காந்து பேசிகிட்ருக்கான். ஏட்டியா, எனக்கு ஒன்றுமே புரியலடி. இவன் பொய்யன் எதுக்கு என் லைஃப்பில் நிறைய கொலாப்ஸ் ஆயிடுச்சு. மிங்கி அப்பாட்ட பேச போய் அது வேறு மாதிரி முடிஞ்சு, இதுக்கு தான் என் லைஃப்பில் வந்தாலும் அன்னைக்கு அப்படி தான் பாரில் ஆச்சு. இன்னைக்கு இது இப்படியே விட்டா ஸ்கூலில் ஏதோ ஒரு வேலைத்தனம் பண்ணுவாங்க. டே, என்னடா பேசுகிற? அவள் சின்ன பொண்ணு, எல்லோரும் அவளை வச்சு ப்ளே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற. ஆமாம், அவன் லைஃப்பில் அடிக்கடி வரா. அண்ட் உனக்கு கொலாப்ஸ் ஆகுது. ஸோ அவன் ஃப்யூச்சராக கூட இருக்கலாம்ல. ஃப்யூச்சரா? என்ன சொல்கிற? லைக் இவிக்கு நடந்த மாதிரி? ஏய் சும்மாரு, தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. சரி, நீ போ, கிளாஸுக்கு போ, டைம் ஆச்சு, நானும் கிளாஸுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேகே கிளாஸுக்கு போயிடுறான். அண்ட் நீங்களும் உங்கள் கிளாஸில் உட்காந்துருக்கீங்க.
உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ்க்கு வந்து டே அண்ட் ஜேகேக்கு வந்து பக்கத்து கிளாஸ். ஸோ அவன் லெசன் எடுத்துகிட்ருக்கான். அப்போ நீங்கள் டேட்டு கஞ்சிட்ருக்கீங்க. சார் நான் ரியலாகவே பார்த்து எழுதலைங்க சார். நான் எழுதுறேன்னு சொல்ல போகிறேன். இப்போ கூட சம் கொடுங்க, நான் போட்டு காமிக்கிறேன். ஓ அப்படி. அப்புறம் எங்கம்மா நீங்கள் புக் எடுத்து பார்த்தீங்க? சார் அது வந்து எனக்கு ஆன்சர் கரெக்டானு தெரியல. சம் போட தெரிஞ்ச உனக்கு ஆன்சர் அது கரெக்டானு தெரியலையா? வா நீ பிரின்சிபல்கிட்ட வா, மொதல் நாளே ஆட்டம். சார் எனக்கு இப்பெல்லாம் பேசாதீங்க சார். உண்மை சொன்னால் அதை நம்ப மாட்டீங்க. எல்லாருமே அங்கே பார்த்து எழுதுனாங்க, என்னை மட்டும் பிடிச்சிட்டு வரீங்களா? ஓ அப்போ நீ வாந்தப்போ ஒத்துக்க மாட்டேன். அதை பண்ணா இவன் இதை பண்ணாண்டே தான் இருக்க போகிற. சார் அப்படி சொல்லலை. அப்புறம் எப்படி சொல்கிற? முதல்ல ஒன்றெல்லாம் செத்துருக்கவே கூடாது. நீங்களும் ஸோ இவர் என்ன சைக்கோ மாதிரி பேசுகிறாரு? நான் தான் தெளிவாக தானே பேசுகிறேன். நான் எனக்கு வந்து ஆன்சர் வரலன்னு சொல்லி சார், இல்லைன்னா நீங்கள் அப்பயே கொஷின் கொடுங்க, நான் இப்பயே போட்டு காட்டுறேன். ஓ இப்பயே போட்டு காட்டுறீங்க. சரி, இப்போ உனக்கு என்ன பீரியட்? கம்ப்யூட்டர் சயின்ஸ். எப்படி நீங்கள் ஃபிசிக்ஸ் போடுவீங்க? சார் பரவாயில்ல நான் போடுறேன் அப்படின்னோடனே கரெக்டாக ஜேகே கிளாஸை க்ராஸ் பண்ணும்போது டேவும் ஜேகே ஸ்டூடெண்ட்ஸ் சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வெளியே வரான். அவங்கள பார்த்துட்டு சொல்கிறான், இவன் நேற்று ஆன்சர் வரலன்னு புக் எடுத்து பார்த்துட்டாங்க. ஸோ அதுக்காக பிரின்சிபல்கிட்ட கூப்பிட்டு போகிறான். என்ன திரும்ப சொல்கிறாங்க? என்ன சொன்னீங்க சொல்லுங்கள் கொஞ்சம் அவர்கிட்ட. அது வந்து சொல்லுமா, எங்கிட்ட தைரியமாக சொன்னேன் சொல்லு. இப்போ சம் கொடுங்க போட்டு காட்டுறேன்னு சொன்னேன். அப்படியா? சரிறான் சம் கொடு. அந்த செகண்ட் லெசனில் வரும்ல அதை கொடு. அது கொடுக்குறது இருக்கட்டும், எனக்கு மீட்டிங் இருக்குது, நீ கொடுத்து இப்போ எனக்கு ஃபிசிக்ஸ் கிளாஸ் தான் ஓடிட்டுருக்கு, உட்கார வச்சு எழுதுவை. நான் போய் அந்த சட்டத்தில் ஏதோ சொல்லிகிட்ருக்கான், போய் கேட்டு வந்துடுறேன். ஆனால் டேய் பாருடா ஒருத்தங்க ஆளாளுக்கு வந்துடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு டே போயிடுறான். நீங்களும் ஜேகே ஒரு மாதிரி பார்த்துட்டு, சார் செகண்ட் லெசனில் வந்து சம் சார் அல்லவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் குறித்து கொடுக்குறான். அவன் டைம்லாம் கொடுக்கல, எழுது அப்படின்னு இருப்பான். நீங்களும் என்ன இது ஒரு 5 minutes கொடுக்கலாம்ல சம் பார்க்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் சம்லாம் போட்டுட்டு போய் காட்டுறீங்க. சார் அதான் நடத்திட்டுருக்குன்னு தெரியுதுல்ல, நெக்ஸ்ட் சம் போடுப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஒரு தடவை அனுப்பிகிட்டே இருக்கான். நீங்களும் ஐயோ எத்தனை சம் போடுறது அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டு வச்சிட்ருக்கீங்க. அப்போ அவன் கிளாஸும் முடிச்சுட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் இந்த செம்ம காப்பி பண்ணிவிட்டு இப்போ எல்லோரும் போட்டு காட்டுங்க அண்ட் 2 கொஸ்டின் சொல்கிறா வந்தெல்லாம் சொல்லிவிட்டு கிளம்பிடுங்க அப்படின்னோடனே அவங்களும் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் படிச்சுட்ருக்காங்க. அப்போ ஜேகே உங்களை பார்க்குற நீங்களும் அவனையும் ஏக்கமாக பார்த்துட்டு ஐயோ கூப்பிடுவாரா மாட்டாரான்னு பார்த்துட்ருக்கீங்க. அவனும் வா அப்படின்னு நீங்களும் போய் காட்டுறீங்க. எல்லா சம்மும் கரெக்டு தான். அவனும் ஓகே இங்கே மீட்டர் வரும். ஓகே சார், ஓகே தான் எல்லா சம்மும். இதுதான் நீங்கள் அவன் டெஸ்ட் வச்சானா? இல்லை சார், அவர் டிமார்கன் வச்சார். ஓ டிமார்கனா, அது ஈஸி தான், யார் வேணால் பண்ணலாம். அதுக்கு பிரின்சிபல்கிட்ட கூப்பிட்டு போகிறேண்ணா. ஒன்றும் இல்லைங்க சார். சரி, இப்போ நான் 2 கொஷின் சொன்னான்ல, ஆமாங்க சார், அதை படித்து ஒப்பிச்சிட்டு கிளம்பு சார். ஆனால் இப்போ எனக்கு என்ன இப்போ பிரேக் தான், 2 பீரியடாக சம் போடுற. சார் 2 பீரியடா? நான் சம் போட்டேதான், நீங்கள் தான் அப்புறமா இப்பறவா நீங்கள் எதுன்னு சொன்னேன். அப்போ எதுவும் சொல்லலை, நீங்களே உட்காந்து சீரியஸாக படிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜேகேங்களே பார்த்துட்டு
அக்கா அப்படி இன்னசென்ட்டாக இருந்து பண்ணுற வேலை இருக்கே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்துட்ருக்கான். நீங்களாம் அவனை பார்த்துட்டு சார் படிச்சிட்டேன் அதுக்குள்ளேயா சரி சொல் அப்படின்னோடனே நீங்களும் சொல்கிறீங்க அந்த 2 கொஸ்டினையும். அவனும் சரி கிளம்பி அப்புறம் நான் சொல்லிக்கிறேன் எல்லாத்தையும் முடிச்சுட்ட எக்ஸ்ட்ரா வர 2 கொஸ்டின் சொல்லிட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். நீங்களும் சார் வேணாம் எக்ஸ்ட்ரா படிச்சேன்லாம் சொல்லாதீங்க. ஏன் சார் அவர் எதுன்னு சொன்ன மறுபடியும் எதுன்னு சொல்லுவாருங்க சார். சரி சொல்லலை தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்பிடுறீங்க. அவனும் இன்றைக்கி நடந்ததை பற்றியே யோசிச்சுட்டு இவன் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கான். அப்போ ஹெலனா ஸ்கூலுக்கு வந்திருப்பான் அந்த ட்ரைனேஜ் ஸ்கூலில் போகிறதுக்காக. அவளும் இங்கே பாருங்க நான் அவள்கிட்ட சொல்லிட்டேன் எல்லாம் சொல்லிட்டியா? அந்த எதுக்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டியா? அதை சொல்ல முடியல அத்தா, அவனை வச்சிருக்கிறதே அதுக்கு தான், அதை சொல்லாமல் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்திருக்க அப்படின்னு ஹெலனாவும் ஒரு மாதிரியாயி கெவின் என்ன ரொம்ப பேசுகிறீங்க? உங்களுக்காக நான் அவளை ஃப்ரெண்ட்ஷிப்பையே கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன ஒரு இது கூட படுத்த மாட்டேங்கிறீங்க. எனக்கு இஷ்டமே இல்லை இதில். இஷ்டம் இல்லைனா போடி. எனக்கு அப்பயே தெரியும், நீங்கள் என்னை கூப்பிடும் போதே தெரியும் நான் அங்கேயே இருந்திருப்பேன் இஸ்தான்புல்ல. உங்களுக்காக வந்தேன்ல, என்ன சொல்லணும்? என்னன்னா நீங்கள் உங்கள் ஏஜேக்காக வேலை பார்க்குறதுக்கு நான் அவருக்காக வேலை பார்க்கணுமா? டூ மச், ரொம்ப டூ மச். நான் என்னோட இவிக்காக மட்டும்தான் வந்திருக்கேன், புரியுதா? உங்களுக்காகவும் வரல, உங்கள் பாஸ் ஏஜேக்காகவும் வரல. அவங்கள கண்டுபிடிக்காததுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். ஆனால் அவங்க வந்து செத்துட்டாங்களேடி. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோபமாக வெளியே வரா. அப்போ கரெக்டாக நீங்கள் பார்த்துடுறீங்க அவங்க அங்கேருந்து வெளியே வர்றத. நீங்களும் இவ எதுக்கு எங்கே வரா? எனக்கு அப்பயே தெரியும் ட்ரைனேஜ்குள்ளே ஏதோ பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தாலும் இது பண்ணுறது சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக என்ன பேசிகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க சார். ஏன் என்னையும் டார்கெட் பண்ணுறான்? நான் பாட்டுக்கு இருக்கேன் லஞ்ச் பீரியடில். உனக்கு என்ன சொன்னையா? நோ சார். அப்படியா? சரி வா, சாப்பிட்டீல? சாப்பிட்டேங்க சார். நீங்கள் சாப்பிட்டீங்களாங்க சார்? நான் கேட்டால் அதுக்கு மட்டும் பதில் சார். யாரா கருமோ நம்ம ஒன்று இல்லை, எனக்கு புரியல நிஜமோனோ. சாப்பிட்டீங்களான்னு கேட்டது குத்தமா? ஓகேங்க சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. பாவனும் எனக்கு ஸ்டாஃப் ரூமில் வேலை இருக்குது, அடியால் வேணும், கொஞ்சம் நீ தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் வா. சார் நான் எனக்கு வேலை சீக்கிரத்து நின்று வேடிக்கை தானே பார்க்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறான் கொஷின் பேப்பர் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. அப்போ அங்கே தான் ஜேகே உட்காந்து டிஆர்ட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். ஆமாடி, அந்த கொஸ்டின் வந்து தப்பாக இது பண்ணிட்டாங்க, அதுக்கு அந்த இது வராதுல்ல, அந்த மாதிரி தான். அப்போ கரெக்டாக ஜேகே உங்களை பார்த்துட்டு அப்புறம் கூப்பிட்றான். சரிடா சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். நீங்களும் ஐயோ இவர் காப்பாற்றலாம் நல்லாயிருக்கும், ஐயோ சொட்டத்தில் வேறு ஒருத்தர் நம்மளுக்கு இது பண்ணுறானேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை பார்த்துட்ருக்கீங்க. அவனும் ஏன்டா கூட்டம் வந்தவள? டே அந்த கொஷின் பேப்பர் வேலை இருக்குல்ல, ப்ராக்டிக்கலுக்கெலாம் வந்துச்சுல, அதெல்லாம் இவளை வச்சு பண்ணிடலாம் வேலை. இப்போல்லாம் நல்லா வேலை பார்ப்பா இல்லை வையன்? ஆமாங்க சார். ஆமாம் சார். நல்லா சிரித்து பேசினது எனக்கு பிடிக்கும். அப்போ நீங்கள் மைண்ட் வாய்ஸில் சிரிச்சு சிரித்து பேசுவாங்க, இவர் மட்டும் பாராமல் நம்ம மட்டும் சிரிச்சு நிட்டுருந்தோம். யாரா அவருக்கு வருமோ சொல்லிட்டு நீங்களும் வேண்டாம் வெறுப்பாக தான் வேலை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அந்த ப்ராக்டிக்கலுக்கெலாம் நேம் எழுதிட்டுருக்கீங்க கீழே உட்காந்து தான்.
ஜேகேவும் ஐயோ அழகாக இருக்காளே. சார் எனக்கு ஸ்டாப்லர் வேணும். ஸ்டாப்லர் அங்கே இருக்கு சொல்லிட்டு நீங்களும் எந்திரிக்க போகிறீங்க பாவனும் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு இட்டு வந்து கொடுக்குறான். நீங்களும் சே நல்லா சார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறீங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு டைம் வந்து இப்போ வந்து ஒரு 1 ஹவராக நீங்கள் வேலை பார்த்துட்ருப்பீங்க. கிட்ட லஞ்ச் பெல்லும் முடியுது, பெல் அடிக்குது. நீங்களும் டே அங்கே இல்லாதனால நீங்கள் ஜி கிட்ட போய் கேட்குறீங்க, சார் எனக்கு இப்போ பீரியட் ஸ்டார்ட் ஆயிரும், நான் கிளம்பட்டா சார்? டைம் இப்போ என்ன பீரியட்? இப்போது இங்கிலீஷ். ஓ சரி கிளம்பு. அண்ட் ஈவினிங் போலவா வந்து இது மிச்சம் கூட அரேஞ்ச் பண்ணிடு. ஏன்னா இப்போ கடைசி நேரத்தில் ஆளை கூப்பிட்டு பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் அது தெரியல, நீ கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்க. ஸோ ஈவினிங் வந்துடு ஒரு 4:30 ஆட்ட. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளாஸுக்கு போயிடுறீங்க. அண்ட் ஓகேடா, இதோட இந்த பார்ட் நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் கூட ட்ரை பண்ணுறேன். அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. பைடா, லவ் யூ ஆல்.